அனைவருக்கும் வணக்கம். சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து, நேற்று இரவு தன்னுடைய வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த தன்னுடைய 2 சக்கர வாகனம் திருடு போய்விட்டதாகவும், தேடி பார்த்தபோது கிடைக்கவில்லை என்றும், காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போய்க் கொண்டிருப்பதாகவும், திருடு போன வாகனம் மீண்டும் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று வேதனையோடு கேட்டார். கேள்வி எழுந்த நேரத்திற்கான பிரசன்னம் போடப்பட்டது. பிரசன்னத்தில் லக்கண புத்திநாதன் அல்லது லக்கண புத்திநாதன் என்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் கேள்வியை காட்டும். இங்கு வாகனம் திருடு போய்விட்டதாக கேள்வி கேட்கப்பட்டுவிட்டது என்பதால் கேள்விக்குரிய சூழலை காட்டும். லக்கண புத்திநாதன் சனி 1 7ஆம் பாவத்திற்கு புத்திநாதனாக வந்து அது நின்ற நட்சத்திரம். சந்திரன் 9ஆம் பாவ புத்திநாதனாக வந்து உபநட்சத்திரமாக சனியே 1 7ஆம் பாவம் தொடர்புயை வருகிறது. திருடன் என்கிற 7ஆம் பாவ புத்திநாதன் சனி தான் நின்ற நட்சத்திரம் மூலமாகவோ அல்லது நின்ற உபநட்சத்திரம் மூலமாகவோ 6, 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டால் திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கும். இங்கு 7ஆம் பாவ புத்திநாதன் சனி நின்ற நட்சத்திரம் சந்திரன் 9ஆம் பாவ புத்திநாதனாக வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் 12ஆம் பாவ புத்திநாதனாக வந்து சந்திரன் என்ற உபநட்சத்திரம் சுக்கிரன் 6, 11ஆம் பாவங்களை தொடர்பு கொள்வதால் திருடு போன பொருள் உறுதியாக கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. திருடனை 7ஆம் பாவம் காட்டும். மனைவிதானே 7ஆம் பாவம், திருடன் எப்படி 7ஆம் பாவம் என்று கேட்பவர்களுக்கு 7ஆம் பாவம் லக்கணம் மனைவியை குறிக்கும். 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொழில் கூட்டாளியை குறிக்கும். 7ஆம் பாவத்தில் உள்ள 8ஆம் பாவம் எதிரியை குறிக்கும். 7ஆம் பாவத்தில் உள்ள 12ஆம் பாவம் திருடனை குறிக்கும். திருடன் நமக்கு விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய நபர் என்பதால் திருடன் 7ஆம் பாவம், விரயம் 12ஆம் பாவம். எனவே 7ஆம் பாவத்தில் உள்ள 12ஆம் பாவம் திருடன். திருடு போன பொருள் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்பதை 6, 11ஆம் பாவங்கள் காட்டும். இங்கு 12ஆம் பாவம் தொடர்புகளையும் பார்க்கலாம். 7ஆம் பாவத்தில் உள்ள 12ஆம் பாவம் திருடன் என்பதால் இங்கு 12ஆம் பாவத்தை ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். 12ஆம் பாவம் புத்திநாதனாக செவ்வாய் வந்து அது நின்ற நட்சத்திரம் சனி 1, 7 நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன் 6, 11 காட்டுகிறது. இங்கு 12ஆம் பாவ புத்திநாதன் செவ்வாய் தான் நின்ற நட்சத்திரமான சனி 1, 7 பாவ தொடர்புகளை காட்டுவதால் திருடு போனது உண்மை என்று காட்டுகிறது. 12ஆம் பாவ புத்திநாதன் செவ்வாய் நின்ற உபநட்சத்திரம்
சுக்கிரன் 6-11 பாவங்களை காட்டுவதால் திருடு போன பொருள் மீண்டும் விரைவில் கிடைக்கும் என்று காட்டுகிறது. இங்கு திருடு போன பொருள் எப்பொழுது கிடைக்கும்? இங்கு திருடன் என்கிற 7ஆம் பாவத்தில் உள்ள 12ஆம் பாவமாகும். இங்கே கேள்விக்குரிய பாவம் 12ஆம் பாவமாகும். 12ஆம் பாவ புத்திநாதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பார்ப்போம். குரு கிரகம் செவ்வாய் நட்சத்திரம் மற்றும் சுக்கிரன் உப நட்சத்திரத்தில் உள்ளது. குரு மற்றும் சுக்கிரன் நட்சத்திர நாட்களிலோ அல்லது அந்த கிரகங்களின் அந்திரம் சூட்சுமங்கள் நடக்கும் காலங்களிலோ திருடு போன பொருள் திரும்ப கிடைக்கும். பிரசன்னம் போடப்பட்ட நாளில் சந்திரன் மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் 3 டிகிரி 25 கலை 56 விகலையில் இருக்கிறது. அதாவது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அடுத்து திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்பம், மகம், பூரம் நட்சத்திரங்கள் வரும். இதில் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நாளிலோ அல்லது சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம் நாளிலோ வாகனம் திரும்ப கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது என்று கூறினேன். நண்பரும் காவல் நிலையம் சென்று புகார் அளித்ததாகவும் காவல் நிலையத்திலிருந்து காவலர் ஒருவர் வந்து அக்கம் பக்கத்து வீடுகளில் பொருத்தி இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்ததில் அதிகாலை 3 மணி அளவில் 2 நபர்கள் வந்து நோட்டமிட்டபடியே சத்தமில்லாமல் வாகனத்தை உருட்டி கொண்டு போவது பதிவாகியுள்ளது என்றும் கூடிய விரைவில் வாகனத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று காவல் நிலையத்தில் சொல்லியுள்ளார்கள் என்று சொன்னார். பிரசனத்தில் 6-11ஆம் பாவங்கள் மிக வலிமையாக காட்டுவதால் ஒரு வாரத்திற்குள் வாகனம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று நானும் கூறினேன். திரும்ப கிடைத்தால் சந்தோஷம்தான் என்றார் நண்பர். 21/12/2021 அன்று மதியம் 12:05க்கு நண்பர் திரும்ப போன் செய்தார். திருடு போன வாகனம் கிடைத்துவிட்டதாகவும் காவல் நிலையத்தில் இருந்து போன் மூலம் தகவல் சொன்னார்கள் என்றும் ஃபார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு வாகனத்தை எடுக்க வேண்டும் என்று சந்தோஷமாக சொன்னார். நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பொழுது சந்திரனின் நிலையை கவனித்தேன். சந்திரன் மிதுன ராசியில் 28 டிகிரி 10 கலை 2 விகலையில் இருந்தார். அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில், சுக்கிரன் உப நட்சத்திரத்தில், சனி உப நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். திருடு போன வாகனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று 2 நாட்களுக்கு முன்னால் போடப்பட்ட பிரசனத்தில் கிடைக்கும் என்று சந்திரன் சுட்டி காட்டிய சம்பவத்தை நடத்தியே காட்டிவிட்டார். ஒரு மனிதன் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அணுகும்போது அதற்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்கிறது என்பதை என்னுடைய வாழ்வில் எத்தனையோ சம்பவங்களின் மூலமாக உணர்ந்துள்ளேன். அதில் முக்கியமானதாக இதை கருதுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவா.